ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனக்கு பணிவான வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் சிறிய போராட்டங்களையும் நிறைய சாதனைகளையும் கொடுக்க வல்ல மாசம் தான் சொல்லணும். காரணம் 2ல சனி ஆட்சி பெற்றிருக்கிறது, 7ல குரு உச்சமா இருக்கிறது, 10ல ஜீவனாதிபதி சுக்கிரன் ஆட்சி பெற்றிருக்கிறது, 11ல அதனுடைய அதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறது. இதெல்லாமே குறிப்பா சொல்லலாம். ஆனா எல்லாமே எதிர்பாராம நடக்கிற விஷயங்களா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா பாபகரங்களுடைய பார்வை, பாபகரங்களுடைய சேர்க்கை லாபஸ்தானத்துல விழுந்தா எதிர்பாராத லாபங்கள் தான் ஏற்படும். முறையா திட்டமிட்ட லாபங்கள் ஏற்படாது. உத்தியோகத்திலையும் அப்படிதான். அதே நேரம் நீங்க உத்தியோகம் பார்க்கும்போது எச்சரிக்கை கடைபிடிக்க வேண்டியது அவசியம். சிறு சிறு தவறுகளால நீங்க அடிக்கடி சுட்டி காட்டப்படலாம். அது உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தலாம். அதனால நீங்க எச்சரிக்கையோட வேலையை செய்யறது நல்லது. அதே நேரம் சக ஊழியர்கிட்ட பேசும்போது எச்சரிக்கையை கடைபிடிக்கணும். நீங்க சாதாரணமா நினைச்சு பேசுற ஒரு சில வார்த்தைகள் சில சச்சரவுகளை ஏற்படுத்தி விட்டுரும். அதே மாதிரி உங்களுக்கு கீழே பணிபுரியவர்கிட்டையும் நீங்க எச்சரிக்கை கடைபிடிச்சுதான் பேசணும். உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவு தருவாங்க. அப்படின்னாலும் சில வேலைகளை உங்க மேல சுமத்தி உங்களுக்கு வேலை சுமையும் உண்டு பண்ணுவார்கள். ஆனா எதிர்பாராத லாபங்கள், எதிர்பாராத உயர்வுகள் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மாதத்துடைய பிற்பகுதியில அந்த பண வரவுகள் அதிகரிக்கும். சொந்த தொழில் பண்றவங்களுக்கும் இதே நிலைதான். திட்டமிட்டு செய்யக்கூடிய தொழில்கள்ல லாபம் வராம எதிர்பாராத வர தொழில்ல உங்களுக்கு லாபம் கிட்டும். திட்டமிடாம செஞ்சிருப்பீங்க, போற போக்குல செஞ்சிருப்பீங்க, ஆனா அது உங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கும். ஆடை ஆபரண தொழில்கள், அதே சமயம் உணவு சார்ந்த தொழில்கள், அழகு சார்ந்த தொழில்கள், பெண்கள் சம்பந்தப்பட்ட தொழில்கள், மளிகை சம்பந்தப்பட்ட தொழில்கள் இதெல்லாம் உங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கும். எரிபொருள் சார்ந்த தொழில்களிலும் இரும்பு சார்ந்த தொழில்களிலும் உங்களுக்கு லாபங்கள் உண்டு. ஆலய வழிபாடு, விவசாயம், ஆர்கானிக் வச்சு பிசினஸ் பண்றவங்க, மர வேலை செய்யறவங்க இவங்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் நிகழும். குடும்பத்துல மன மகிழ்ச்சி கூடும். ஆனாலும் சில வாக்குவாதங்களால வீண் சச்சரவுகள் குடும்பத்துல நிகழலாம். இது மாத பிற்பகுதியில அதிகமா அந்த வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் குடும்பத்துல ஒருபோதும் சந்தோஷம் குறையாது. கணவன் மனைவி கிட்ட விட்டு கொடுக்கிற மனப்பக்குவம் ஏற்படும். பிள்ளைகளோட போக்குல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது நல்லது. மாத பிற்பகுதியில அவங்களுடைய உடல் ஆரோக்கியம் சரியா இருக்கா அப்படின்றத நீங்க கவனிக்கிறது நல்லது. ஒரு சிலருக்கு ஒற்றை தலைவலி ஏற்படலாம், கை கால் மூட்டு வலிகள் ஏற்படலாம், இடுப்பு வலிகளும் ஒரு சிலருக்கு ஏற்படும். வாழ்க்கை துணைவருக்கு முதுகு வலி இருந்தா மருத்துவம் எடுத்துக்கிறது நல்லது. தாய் தந்தையருடைய ஆரோக்கியத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. மூத்த சகோதர சகோதரிகளால ஆதாயம் இருந்தாலும் சலசலப்புகள் உண்டு. இளைய சகோதரர்களால செலவுகள் உண்டு. ஒரு சிலருக்கு தங்கம் வாங்கக்கூடிய ஆசை ஏற்படும், அது நிறைவேறவும் செய்யும். வீடு பராமரிக்கிற செலவுகள் உருவாகலாம். முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு சாதகமான நாட்களை தேர்வு செய்வது மிகவும் நல்லது. உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் இருமடங்காக மாறும். சோதனையான தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் பலன்கள் நடப்பதில் தடை தாமதங்கள் ஏற்படும். பாதகமான நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்காமல் இருப்பது மிகவும் நல்லது. ஒருவேளை உங்களுக்கு நல்ல தசாபுத்தி நடந்து கொண்டிருந்தால் இந்த நாட்களை பற்றின கவலைக்கு அவசியமே இல்லை. சந்திராஷ்டம தினங்களில் தேவையற்ற பயணங்களையும் தேவையற்ற பேச்சுக்களையும் தவிர்ப்பது நலம். இந்த மாதம் உங்களுடைய நன்மைகளை அதிகரிச்சுக்கவும் உங்களுடைய தீமைகளை நீங்க குறைச்சிக்கவும் நீங்க வழிபடக்கூடிய தெய்வங்கள் வாராகி, நித்யங்கரா தேவி, காளி, காஞ்சி காமாட்சி, திருவண்ணாமலை தீப வழிபாடு செய்வது மிகவும் நல்லது.